உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரெச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வளர்ந்த அப்படின்றது தான் பெயரெச்சம். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து மயங்கொலி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மயங்கொலி பிழையற்ற தொடர் உங்களுக்கு வெட்டி அடிக்குது மின்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஆப்ஷன் சி இதுதான். தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் அப்படின்னா அ அல். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது தான். விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி திரிதல். ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வில் கூட்டல் கொடி அப்படின்னு வரும். இல் அப்படின்றது உங்களுக்கு இர்ரா திரிஞ்சிருக்கு. ஸோ திரிதல் அப்படின்றது தான். அஞ்சு இளஞ்சி சாம்பர் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏலே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. 54க்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதாவது புன் புலம் அப்படின்னா பண்புத்தொகை, தாழ் பூந்துரை அப்படின்னா வினைத்தொகை, பாய்வன அப்படின்னா பலவின்பால் வினைமுற்று, தடவரை அப்படின்னா உரிச்சொல் தொடர். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மொழிக்கு முதலில் வராத எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மெய் எழுத்து 18 நம்ம அந்த மாதிரி மொழிக்கு முதல்ல வந்து நம்ம பார்த்ததில்ல. ஸோ அதுதான் சரியான பதில்.